அன்பான மக்கள் அனைவருக்கும் அழகான வணக்கங்களுடன் நான் உங்கள் தேனீஸ்வரன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஓன் வாய்ஸில், திவ்யாவுக்காகன்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ மறுபடியும் அவளுக்காகத்தான் அந்த வீடியோ போட போகிறேன்னு நினைக்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சமாக கூறு இருக்கா வார் இருக்கா சுத்தமாக தெரியவே இல்லை. திவ்யா இது உனக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க. திவ்யா நிறையா விஷயங்கள் பார்த்துட்ருக்க வேணாம். 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி அப்படி இப்படி அது இது நீ எனக்கு வேணும், உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணேன், அவ்வளோ நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படி ஓவராக பில்டப் கொடுத்துட்டே இருந்தான். நான் வேறு எவனோ ஃபோன் போட்டு ப்ராங்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா வீடியோ கால் பண்ணுங்கள். நான் எவனுக்கு நம்மதுக்கு வீடியோ கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டேன். மாற்றுக்கட்டில் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, வீடியோ கால் வந்துக்கிட்டே இருக்குது. சரி கட் பண்ணி பார்த்தா இவ திவ்யா, நீ எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு வீடியோ கால் பண்ணி எனக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, தேவையில்லாத வேலை எதுக்கு பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு சரி போய் தொலைகிறா, கேட்குற கேள்வி கேட்குறான்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டால் பதில் பேசிகிட்டு இருந்தா கொஞ்சம் டென்ஷனே பண்ணிவிட்டு அசிங்கமாக நிறையா வார்த்தை திட்டிவிட்டேன். இன்னளவு இல்லை, வாயில் வண்டையாக வந்துருச்சு, வண்டையாக கிழிச்சு கேப்பை நட்டு விட்டேன் பார்த்துங்க. ஆனால் அதை பூரா இவன் என்ன செஞ்சுருக்கா தெரியுமா, வீடியோ ரெக்கார்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு நான் பேசுகிற பூரா ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருந்திருக்கான். எடுத்து வச்சுட்டு அதை பர்டிகுலர் இன்னொரு சேனல்காரங்க சென்னையில் அவங்ககிட்ட கொடுத்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டான். எங்கே இவ போஸ்ட் பண்ணால் நான் எதுவும் பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அவங்ககிட்ட கொடுத்து அவள் போஸ்ட் பண்ணிட்டான். இது எப்போ நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் நான் நேற்று காலையில் தான் பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இனிமேலாம் ஒழுக்கமாக திவ்யா, தேவையில்லாத வேலையை பார்க்காத செய்யாதுன்னு சொல்லி பேசி வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அது தப்புன்னு எனக்கு இப்போ தான் தோணுது. இவ எந்த ஜென்மத்திலையும் இவ திருந்தவும் மாட்டா, திருந்த போகிறதும் இல்லை. இன்றைக்கி ஒரு வீடியோ, நாளைக்கு ஒரு வீடியோ, நாளை கழிச்சு ஒரு வீடியோ, கண்ட வீடியோலாம் போட்டு தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் சிக்க போகிறான். ஆல்ரெடி சிக்கிட்டா, கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இதை விட பெரிய மேஜரான விஷயத்தில் சிக்கி சீரழிய போகிறா, அது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. திவ்யா அது உனக்கு தேவையில்லாத வேலை திவ்யா. இனிமேல் எனக்கு ஃபோன் போடுறதோ நீ எனக்கு பேசுகிறதோ அந்த ஒரு வேலை இருக்கவே இருக்கக்கூடாது. தேவையில்லாத வேலை பார்க்காத. சரி நான் ஏதோ பாவம் புண்ணியம் பார்த்து கொஞ்சம் ஏதோ மன கஷ்டத்தில் இருக்கா, நேரில் போய் 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது தப்புன்னு சொல்லி நல்லா செருப்படுத்த அடிக்கிற மாதிரி புரிய வச்சு விட்டேன். உன்னை பார்க்கணும்னு நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன் உண்மையிலே. சரியா பார்த்து 4 வார்த்தை ஆறுதல் சொல்லிவிட்டு நீயாவது பார்த்து பத்திரமா இரு, லைஃப்பில் இன்னும் மூவ் பண்ண வேண்டியது நிறையா விஷயங்கள் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்குலாம் சொல்லி நேரில் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு வரலாம்னு நினச்சேன். பட் வந்து உனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஒரு போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வேதால் எப்போயும் நான் முருங்கை மரத்துலேயும் தொங்குவேன்னா தொங்கிட்டே ஆகணும், வேறு வழியில் வேறு இடத்துல தொங்க முடியாதுல்ல. அப்படிங்கும்போது நம்ம என்ன பேசி என்ன புத்திமதி சொன்னாலும் அவளுக்கு பிரயோஜனமே இல்லை. அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. தேவையில்ல வேலையை பார்க்காத திவ்யா. இப்போயும் சொல்கிறேன், உன் மேலே எனக்கு இன்னும் பாசம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பாசம் இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் பாசத்தையும் கெடுத்துடாத. உன் மூஞ்சிலையும் முழிக்க விடாத அளவுக்கு ஆக்கிறாத. வேணாம். நான் நேற்று தான் சொன்னேன், உன்னை நேரில் பார்க்க வரேன், சில பல விஷயங்களை பிரச்சனைலாம் உன்னை சுற்றி ஓடுது, எல்லாத்தையும் என்னான்னு பார்த்து கிளியர் பண்ணி விட்டு வரேன்னு சொன்னேன். பட் வந்து நீ போகிற சூழ்நிலையை பார்க்கும்போது, பேசுகிற விதங்களை பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக ஒரு போட்டு பிடிக்கலை. வேணாம். நான் அவ்வளோதையும் சொல்வேன் திவ்யா. உனக்கும் சொல்கிறேன், அந்த ஒரு வீடியோ இப்படி கொடுத்த வீடியோ தூக்கி போட்டாங்க பார்த்தியா, அந்த சேனல்காரங்களையும் சொல்கிறேன், தேவையில்லாத வேலை வேணாம். இனி அடுத்த வீடியோ உங்களை வான் பண்ணி போடுற மாதிரி யாரும் டேரெக்டாக நானும் அந்த கசஸ்ன்னு பேரை சொல்லாமலாம் வீடியோ போட மாட்டேன். டேரெக்டாக உங்கள் பேரை சொல்லி வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி போயிட்டே இருப்பேன். நமக்கு அந்த அளவுக்குலாம் ஒரு பயம் கிடையாது. சரிங்களா? தேவையில்லாமல் நீங்களும் அசிங்கப்பட்டு போயிடாதீங்க. வேணாம். நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் திவ்யா. சரியா? நீ எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பண்ணிட்டு போய் எவ்வளோ எக்கடுக்கட்டு கூட போ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் என் விஷயத்தில் என்னை பொறுத்தளவு நீ நல்லா இருக்குன்னு மட்டும் தான் நினைக்கிறேன். வேணாம். நீ எவ்வளோதே என்னை துரத்தி முன்னாடி அடிச்சிருந்தாலும், இப்போ சமயமாக என்னை பற்றி நீ பேசுகிறதே இல்லை, இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். நீ நல்லா இருக்கணும், அதான் என்னுடைய ஆசை. நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் போல ஜாலியாக இருக்கணும், கல்யாணம் முடிச்ச பிள்ளை குட்டிகளோட மாமா மச்சான் அத்தை மாமான்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேணாம் திவ்யா, தேவையில்ல பிரச்சனைக்கெல்லாம் போகாத. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, புரிய மாட்டேங்குது உனக்கு. எதுக்கு நீ இப்படி தெரிஞ்சு பண்ணுறியா, இல்லை யாரும் சொல்லி கொடுத்து பண்ணுறியான்னு தெரியல. ஆல்ரெடி எவனோ ஒருத்தன் சொல்லி கொடுத்தாருந்தே தேவையில்லாத வீடியோலாம் போட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணேன். இனிமேல் ஆகுது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடாது வழியை பாரு. ஓ லைஃபுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன்னா இனிமேல் தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் பண்ணாத, அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி என் உறவுகளே. சாரி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அவள் பண்ணுற தப்புகளுக்கு பூராத்துக்குமேவும் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் தூண்டுதல்னால மட்டும்தான் அவள் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா முன்னாடி. இப்போ அந்த விஷயத்தை செய்கிறதில்ல, இனிமேல் அவள் செய்ய மாட்டா.
திவ்யாவை பற்றி இனிமேல் யாருமே தரக்குறைவான வார்த்தைகள் பேசுகிறதா இருந்தாலும், திவ்யாவை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறதா இருந்தாலும் தேவையில்லாத விஷயமாகி போயிடும். நான் இருக்க வரையும் அவளை பற்றி யாரையும் பேச விட மாட்டேன். என்னை பற்றி அவள் என்னென்னு பேசிட்டு போகிறோம், என்னென்னு சொல்லிட்டு போகிறோம். அது எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை, நாங்கள் அடிச்சுக்கிடுவோம், நாளைக்கு கூடிக்கிடுவோம், அதெல்லாம் தேவையில்லாது. இடையில இருக்க யாருமே பேசக்கூடாது, அதுதான் மெயின். பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் கடைசியில் உங்களையும் இழுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். சரிங்களா? நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க மக்களே. உங்கள் மூலியமாகத்தான் என் மக்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேறு என்ன செய்ய, வேறு வழி இல்லையே. நம்மதே ஃபோன் பண்ணாதே ஃபோனை கட் பண்ணுறாங்கல்ல, கட் பண்ணுறாங்க, பிளாக்கில் போட்டு போயிடுறாங்க. அப்படிங்கும் உங்கள் மூலியமாக தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பார்த்துக்குங்க. நன்றி.